சித்தையன்கோட்டை அருகே பள்ளிவாசல் கரடு பகுதிகளில் செம்மண் கொள்ளை. உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்து விழும் நிலையால் விவசாயிகள் அச்சம். சித்தையன்கோட்டை அடுத்த ஊத்துவாய்க்கால் அருகே பள்ளிவாசல் கரடு பகுதிகளில் செம்மண் அள்ளப்படுவதால் அந்த பகுதிகளில் உள்ள உயர் அழுத்த மின் கோபுரம் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அந்த பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மல்லையாபுரம், காமன்பட்டி, சித்தையன்கோட்டை, போடிகாமன்வாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்கள், கரடு பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து இரவு பகல் நேரங்களில் ஜேசிபி இயந்திரம் மூலம், டிப்பர், லாரி, டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மூலம் செம்மண் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இந்த செம்மண் கொள்ளையால் மண் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்லும் டிப்பர் லாரிகளால் இந்த பகுதிகளில் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சித்தையன்கோட்டையில் இருந்து சித்தேரேபு செல்லும் வழியில் ஊத்துவாய்க்கால் அடுத்த பள்ளிவாசல் கரடு என்ற பகுதிகளில் இரவு பகலில் செம்மண் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதனால் விளைநிலங்கள் சேதப்படுத்துவதுடன் கரடு பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள், மூலிகை செடிகள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதி வழியாக விருதுநகரிலிருந்து கோவைக்கு செல்லும் உயர் அழுத்த மின் கோபுரங்கள் அருகே செம்மண் கொள்ளை நடைபெறுவதால் உயர் அழுத்த மின் கோபுரம் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் இந்த பகுதி விவசாயிகள் எந்நேரத்திலும் உயர் அழுத்த மின் கோபுரம் சாய்ந்து விழுந்து பெரும் விபத்து ஏற்படலாம் என்ற அச்சத்தில் உள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க இந்த பகுதி விவசாயிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.